இந்த கிழவிதான் போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசி அனுப்பி வச்சிருக்காடா. ஆமாம்மா, நான் கூட யோசிச்சேன். ஒவ்வொருத்தரும் கரெக்டான நேரத்துல காசில இருந்து எங்கெங்க இருந்தோ எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எப்படி கரெக்டா வராங்கன்னு யோசிச்சேன். எல்லாரையும் சித்தார்த்து தான் அரேஞ்ச் பண்ணிருப்பான்னு நான் நினைச்சேன். எல்லாத்துக்கும் இந்த கிழவிதான் காரணம்மா. எல்லாம் கொள்ளு பேத்திய பார்க்கணுங்கிற சந்தோஷத்துல தான் பண்ணிருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரம் அதெல்லாம் பூண்டோட சாக போகுதுங்க. அது தெரியாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராணியையும் உங்க அப்பாவையும் தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கிழவிய முதல்ல தீர்த்து கட்டணும். நான் கூட எங்கேயோ போய் செத்து தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இவ போய் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா பாரு. ஆமா அஞ்சல, இந்த வீல் சேர் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க? சித்தார்த் தாங்க, நீங்க வரும்போது அப்பாவுக்கு ஒரு வீல் சேர் வாங்கிட்டு வாங்க பாட்டின்னு சொன்னா. பத்துவுக்காக தாங்க இது. ஆமா, பத்து எப்படிங்க இருக்கான்? இருக்கா அஞ்சல, பாவம் அவன். ஒரு தடவை அவனே எழுந்து வந்து சுவத்தை பிடிச்சுக்கிட்டு நின்னான். அவனால தனியா கூட நிக்க முடியல. அவனை யாராவது பிடிச்சுதான் தாங்கணும். அதுக்காக தாங்க சித்தார்த் இதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். எத்தனை நாளைக்கு அவனும் பெட்லயே இருப்பான்? நாம அவரை போட்டு தள்ள பிளான் பண்ணா இந்த குடும்பம் அவரை நடக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது. தமன்னா, சரியாக 10 மணிக்கு விஜயம். இச்சாதாரி. இச்சாதாரி நாகன்னு போட்டிருக்கு. இப்படி நம்பரை நான் ஃபீட் பண்ணலையே. இந்த மாதிரி பேர்ல நான் எந்த நம்பர் சேவ் பண்ணல சித்தப்பா. அப்புறம் எப்படி இச்சாதாரி காலிங்னு வருது? என்ன தமன்னா சொல்ற? என்ன நம்பர் காட்டுது? சித்தப்பா, 10 நம்பர் வெறும் 0வா தான் இருக்கு. தமன்னா, அது இச்சாதாரி. மறந்துட்டியா? சரி, நீ முதல்ல போன் அட்டன் பண்ணி பேசு. அது உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு தானே போன் பண்ணிருக்கு. சீக்கிரம் பேசு, அட்டன் பண்ணு. ஹலோ பாட்டி, நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிறீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நாக பஞ்சமி நாள். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய் ராணி, இன்னும் இந்த நேரத்துல கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? இப்ப ஏறுகால் வெயில். இந்த நேரத்துல நீ வெளியே போனா பாப்பாக்கு ஒத்துக்காது. அதனால நாம சாயந்தரமா போலாம். நானே உன்னை கூட்டு போறேன். யோ, என்ன நீ ரொம்ப தான் பண்ற? நான் வெயில போனா உன் பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க சித்தார்த், என்னங்க இப்படி மாறிட்டான்? ஏன் கேட்கற அஞ்சல? ராணி கர்ப்பமானதுல இருந்து இதை சாப்பிடாத, இந்த ஜூஸ குடி, வேகமா நடக்காத, பொத்துன்னு உட்காராதன்னு பயங்கரமா தாங்கறான். பத்துவும் வயிற்றுல இருந்த போது நான் கூட ஒண்ணு அப்படி கவனிச்சுக்கிட்டது இல்ல. நம்ம பேரை அப்படி கவனிச்சுக்கிறான். இப்ப கூட அவளுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தான். பாருங்க பாட்டி, இப்படி தாடிகார என்ன பத்திரமா கவனிச்சுக்கிறேங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ண இருக்கிறான். ஏர்கால் வெயிலாம். இதெல்லாம் எங்க இருந்துதான் அவன் கண்டுபிடிச்சானே தெரியல. இங்க பாரு ராணி, சித்தார்த் உன் நல்லதுக்கு தானே சொல்றான். இப்ப என்ன, இன்னைக்கு நாக பஞ்சமிங்கிறதுனால நாக தேவதைக்கு பூஜை பண்ணணும், அவ்வளவுதானே? அதை நாம இங்கேயே பண்ணிடலாமே. என்ன பாட்டி சொல்றீங்க? இங்க எப்படி பண்ண முடியும்? உங்க தாத்தா இந்த வீட்டை வாங்கும்போது இந்த வீட்டுக்கு பின்னாடி சின்னதா ஒரு நாகதேவதை கல் இருந்துச்சு. அப்ப நாங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டப்போ, இந்த இடம் விவசாய நிலமா இருந்த காலத்துல இருந்து அந்த நாகதேவதை கல் இங்க இருந்ததா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஒரு விவசாயி பாம்போட குட்டிங்களை அடிச்சு கொண்டுட்டாராம். அந்த கோவத்துல தாய் பாம்பு அவரோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொத்தி கொன்னுடுச்சான்.
அன்னைக்கு நாக பஞ்சமியா. அந்த குடும்பத்துல இருந்த பொண்ணு நாகதேவதையை பூஜை பண்ணி கும்பிட்டதுனால அந்த பொண்ணை மட்டும் விட்டுருச்சுன்னு ஒரு கதையும் இருக்குன்னு சொன்னாரு. அதனால நாங்க அதை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம இதோ இந்த வீட்டை கட்டிட்டோம். என்ன தமன்னா, நீ எதுவுமே பேசல? சரி, பேசுனது இச்சாதாரி தானா? ஆமா சித்தப்பா, ஆனா அது பெரிய ஆளா இருக்கும் போல. ஆமா, பின்ன இங்க பார்த்தா தூது விட்ட மாதிரி இப்படி உன்னை தொங்க விடுது எப்போன்னு தெரியல. ஷாக் ஆகி பார்க்கறதுக்குள்ள ஃபோன். நீ சொன்ன மாதிரி 0ன்னு தான் நம்பர்லாம் இருக்கு. சரி, அது என்ன சொல்லுச்சு? நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே இங்க வரதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணிடுச்சு. என்ன சொல்ற தமன்னா? சித்தப்பா, பொம்மையாவே இங்க இருக்கிறது மனோக்கு அத்தைக்கும் தெரியாதுங்கிறதுல இருந்து நம்ம மாமாவால பேச முடியாது, படுத்த படுக்கையாவே கிடக்குறாருங்கிற விஷயம் வரைக்கும், ஏன் நம்ம அவரை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயம் வரைக்கும் தெரியுது. அப்படியா சொல்லுச்சு? சரி, வேற என்னெல்லாம் சொல்லுச்சு? அது இங்க கிளம்பி வருதான், நாம போய் அதை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரணுமா. என்னது, ரிசீவ் பண்ணியா? எங்க போய் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரணும்? ஏர்போர்ட்ல. என்னது, ஏர்போர்ட்லயா? நீ என்ன சொல்ற தமன்னா? ஆமா சித்தப்பா, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு டவுட் வராம இருக்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்டா லாராங்கிற பேர்ல யூஎஸ்ல இருந்து வர மாதிரி வருதான். இது வரைக்கும் நாங்க எந்த பூஜையும் பண்ணதில்ல. நீ இன்னைக்கு நாகபஞ்சமி பூஜை பண்ணணும்னு சொன்னதுனால நான் அந்த பூஜையை பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அம்மா, இந்த விஷயத்தை இதுவரைக்கும் எங்க கிட்ட கூட சொல்லலையம்மா. அதுக்கான சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ வந்ததே இல்லம்மா. இப்ப கூட ராணி நாகதேவதைக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னதுனால உங்க அம்மாவுக்கு அது ஞாபகம் வந்திருக்கு. தாத்தா, பாட்டி சொன்னதுல இருந்து எனக்கு உடனே அந்த கல்லை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆமா தாத்தா, பாட்டி சொன்னதை கேட்டு எனக்கே அதை பார்க்கணும் போல இருக்கு. அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன பூஜை பண்ணணுமோ அது இங்கிருந்தே பண்ணு ராணி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரிம்மா, என் பேரன் ரொம்ப பாவம், அனாவசியமா கோச்சிக்காதம்மா. அஞ்சல, ஆ? நீயும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. ராணி கூட சேர்ந்து நாமளும் பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம். சரிங்க. சீக்கிரம் வா. நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னடா மனோ, நேத்து பண்ண பூஜையெல்லாம் பத்தாதுன்னு இப்ப நாக பஞ்சமின் வேற ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் இதுங்க கூத்தடிக்க ஏதோ ஒரு பூஜை வந்து மாட்டுது. மா, அதுங்கெல்லாம் போய் என்னவோ பண்ணட்டும். அந்த பூஜையை கூட நாம நமக்கு சாதகமா மாத்திக்கலாம். ஆ? அப்பா, ஆமாண்டா, அவரை மறந்துட்டேன் பாரு. முதல்ல தமன்னா கிட்ட விஷயத்த சொல்லி அந்த ஆளோட கதையை முடிக்கிற வழியை பார்க்கணும். வா தமன்னா, உங்க மாமாவை கொல்ல நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஆமா தமன்னா, அந்த கிழவி மறுபடியும் வந்துருச்சு தெரியும்ல. பார்த்தேன் அத்தை. சரி, என்னன்னு சொல்லுங்க. கீழே என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க தாத்தா இந்த வீட்டை வாங்கும்போது இந்த வீட்டுக்கு பின்னாடி சின்னதா ஒரு நாகதேவதை கல் இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்க எந்த பூஜையும் பண்ணதில்ல. நீ இன்னைக்கு நாகபஞ்சமி பூஜை பண்ணணும்னு சொன்னதுனால நான் அந்த பூஜையை பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன பூஜை பண்ணணுமோ அது இங்கிருந்தே பண்ணு ராணி. அவங்கெல்லாம் பூஜை பண்றதுக்கு பின்னாடி பக்கமா போறாங்க. அந்த நேரம் பார்த்து நாம சரியா உள்ள போய். அத்தை, இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ம், யூஎஸ்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வரா. அவ பேரு லாரா. சித்தார்த் இந்த பூஜைக்கு கூட்டிட்டு வந்தானே, அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மேஜிக்க கரைச்சு குடிச்சவ. ம். நம்ம நினைச்சது எல்லாமே அவ ஈஸியா நமக்காக செஞ்சு கொடுத்துட்டு தான் இங்க இருந்து போவா. முதல்ல ராணியையும் மாமாவையும் காலி பண்ணிடுவா. அதுவும் யாருக்குமே சந்தேகமே வராத மாதிரி இயற்கையான சவாதா இருக்கும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னை புத்திசாலின்னு நினைச்சா நீயும் அந்த குப்பத்துக்காரி மாதிரியே யோசிக்கிற. என்னமோ பண்ணி தொலை. இனிமே உன்னை நம்புனா வேலைக்கு ஆகாது.
என்ன பண்ணணுமோ நானே பாத்துக்கிறேன். ஐயோ அத்தை, சொன்ன கேளுங்க. நான் வர வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. என்ன தமன்னா நீயும் அம்மா திட்டுற மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. டேய், இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ வர போறியா இல்லையா? இவள நம்புனா நாம 2 பேரும் ஜெயில கம்பி எண்ணணும். வாடா. அக்கா என்ன தமன்னா ஆளாலும் கொடுக்கலாம். தமன்னா விடு தமன்னா, நீ எதுவும் பண்ணலன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தான் பொம்மி ஆவி அழிச்சேன்னு சொன்னா அவங்க நம்புவாங்கல்ல. அதை இப்ப சொல்லிருக்கலாம்ல. இல்ல சித்தப்பா, வேண்டாம். இப்ப சொன்னா அத கூட நம்ப மாட்டாங்க. பொம்மையாவே இருந்ததுன்னு கதை விடுறியான்னு கேட்பாங்க. ம். அந்த இச்சாதாரி வந்ததுக்கு அப்புறம் அவங்களே நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஐயோ, சரியா 1/2 மணி நேரத்துல அங்க இருக்க சொல்லுது. ஐயோ தமன்னா, நம்ம போலன்னா அது கோவப்பட்டு நம்மள போட்டுற போகுது. ச்சோ, சரி விடு. வாங்க. வா வா சீக்கிரம் வா. வர வர இவளோட விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம பேசிட்டு இருக்கா. யாரோ ஃப்ரெண்ட் அமெரிக்கால இருந்து வராளாம். அவ மேஜிக் பண்ணுவாளாம். அவ வந்து ராணியையும் இவரையும் கொன்னுடுவாளாம். இப்படிதான் பூஜை நடத்துறேன்னு சொல்லி எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா. கடைசியில என்ன ஆச்சு? பூஜை நல்லபடியா நடந்ததுதான் மிச்சம். மா நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? தமன்னா என்ன பிளான் பண்றாளோ பண்ணட்டும். அதுக்கு முன்னாடி அப்பாவையும் ராணியையும் நாம கொல்றதுக்கு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏமா அந்த பொம்மையவே கொன்ன நமக்கு இதெல்லாம் ஏமாத்துறோம். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, பாத்துக்கலாம். சரி சரி, நீ போய் இவங்க எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி பூஜை பண்ண போயிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வா. அதுக்குள்ள இந்த மனுஷனை டவுட்டே வராம எப்படி காலி பண்றதுன்னு நானும் யோசிக்கிறேன். போ. சரிம்மா. சாப்பிட்றா புது சாப்பிடு. இந்தாங்க சாப்பிடுங்க. ராணி இந்தா ஜூஸ் குடி. யோ, நான் தான் இன்னைக்கு நாக பஞ்சமி, அதுக்கு பூஜை பண்ணோம். அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னல்ல. ஏன் இப்படி பண்ற? நீயே சாப்பிடாம இருந்தா எப்படி பாப்பாக்கு எனர்ஜி கிடைக்கும்? யோ, உள்ள இருக்கிற பாப்பாவை பத்தி உனக்கு என்னயா தெரியும்? அது ஒன்னும் சாதாரண பாப்பா இல்ல, நம்ம கூடவே இருந்துச்சு. அப்ப கூட உனக்கு தெரியல? ஏய், என்ன சொன்ன? நம்ம கூடவே இருந்துச்சா? என்னம்மா ராணி சொல்ற? அது அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அக்கா வயித்துக்குள்ள இருந்தப்போ உங்க கூட எல்லாம் இருந்துச்சே, அந்த பாப்பா தான் என் வயித்துக்குள்ளார வந்துக்குது. நான் அதத்தான் சொல்ல வந்தேன். அது என்ன சாதாரண பாப்பாவா? அதுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தியும் தசாவதாரணியா பொறுக்கிறதுக்கான பயிற்சியும் அக்காவே குத்துக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். அவ்வா, ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். என்னம்மா ராணி, அது பொம்மி வயிற்றுக்குள்ள இருந்த கருணே நம்பறியா? பத்து அஞ்சல பத்து, எப்படிப்பா இருக்க? இத பாரு, உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ சீக்கிரமே நல்லா ஆயிடுவ. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ மட்டும் மனசை விட்டுறாதப்பா, எல்லாம் சரியாயிடும். ஆமா, பூஜைக்கு போலாமா? போலாம். ஆனா மாமா கூட வீட்டுக்கு பின்னாடி தானே ராணி போறோம். ஒரு பிரச்சனையும் இல்ல. பூஜையை பண்ணிட்டு வந்துட போறோம். மாமா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நாங்க சீக்கிரமே பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆமா ராணி, தாமரை எங்க? நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், என் கண்ணிலேயே படலையே. அதுவா பாட்டி, அது எங்க ஏரியாவுல இருக்கிற காஞ்சனாக்காவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்க்கதான் போய்கிறாங்க. சீக்கிரமாவே வந்துரும் பாட்டி. சரி. அம்மா சொன்ன மாதிரி இதான் கரெக்டான டைம். இதை உடனே அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அப்பா முடிச்சிடுறேன்.
சாமி நாகராஜா வச்சு வித்த கட்ட போறேன் சாமி. பாம்பு மோசமான பாம்பு, சீறி விழுந்து பாம்பு கொட்டும் சாமி. கொஞ்சம் தள்ளி நின்று வித்த பாருங்க சாமி. சாமி வித்தையை பார்த்துட்டு சும்மா போயிடாதே சாமி. எல்லாரும் நல்ல மனசோட ஒரு 5 10 போடுங்க சாமி. போடுங்க சாமி, தாராளமா போடுங்க சாமி. போடுங்க சாமி, சாமி போடுங்க சாமி. எங்க தமன்னா அவங்க? வருவாங்க சித்தப்பா. சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துருவாங்க பாருங்க. டேய் மச்சான், இங்க வாடா. சீக்கிரம் வாடா. சொல்லு மச்சான். அங்க பாரு அவள. என்னமா இருக்கா பாரு. இவள மாதிரி ஃபிகரை நான் பார்த்ததே இல்லை. இவளை நம்ம எப்படியாவது தூக்கிடணும். ஆமா மச்சான், ஒர்த்து தான். ஏய், அவளை எப்படியாவது நம்ம கார்ல சவாரி ஏத்திடணும். அவ கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் பாத்தியா? அது டைமண்ட் மாதிரி தெரியுது. அதுவே எப்படி 5-6 லட்சம் தரும் மச்சான். ஆமா மச்சான். சரி இங்கே இரு மச்சான், நான் போய் பேசிட்டு வரேன். போ. மேடம் எங்க போகணும் மேடம்? எனக்கு வண்டி வரும், நீ போ. மேடம் இங்க நிக்கிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை பத்திரமா அங்க இறக்கி விடுறேன். போற வழியில உங்க வண்டி வந்துருச்சுன்னா கூட பாதியிலே இறங்கிக்கங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம். உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேடம் ஏதாவது சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீ போ. சரி நான் வரேன். இந்தா இது புடி. என்ன இது? ரொம்ப தூரம் போகணுமா நீங்க? இல்ல, 1/2 மணி நேரம் டிராவல் தான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் தரீங்க? இது உனக்கு இல்ல, அந்த மகுடி வாசிச்சுட்டு இருக்கால. ஆமா மேடம். அவன் ரொம்ப நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை அரைஞ்சு அந்த மகுடி பிடிங்க உடைச்சு போட்டுவா. புடி. மேடம் அதுக்கு எதுக்கு பணம்லாம் நீங்க கொடுக்குறீங்க? நீங்க என் கூட வர்றீங்கன்னா அவனை கொலை கூட பண்ணிடுவேன் மேடம். முதல்ல பிடிங்க எரிஞ்சிட்டு வா. என்ன மச்சான், சவாரிக்கு ஓகே சொல்லிட்டாங்க? அதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டா. ஆனா அங்க ஒரு பாம்பாட்டி இருக்கான் பாரு. ஆமா. அவனை நம்ம சாவடி அடிச்சிட்டா அவளை நம்ம கார்ல ஏத்திடலாம். சரி மச்சான், முடிச்சிடலாம். வா போலாம். ஏய் ஏய் ஒதுங்க. ஏய் நான் வரேன். ஏய் புர்ரா மச்சான். எந்திர. ஏய் எந்திரி. என்ன ஏர்போர்ட்ல உட்காந்து வித்த காட்டிட்டு இருக்கியா? ஐயா அடிக்காதீயா, ஐயா அடிக்காதீயா. எதுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறீங்க? ஐயா 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 வாய வா. ஐயா ஐயா அடிக்காதீயா. ஐயா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏர்போர்ட் கிட்ட வந்து பாம்பை வச்சுக்கிட்டு வித்த காட்டிட்டு இருக்க கூடாதுன்னு. இனிமே எங்கேயாச்சும் ஊதுன அவ்வளவுதான், அவனை சாவடிச்சிருவேன். எடுத்துட்டு ஓடி போயிரு. வழி விடுறேன். மகுடியை உடைச்சிட்டாங்களே பாவியலா. என்ன மேடம் இப்ப போலாமா?
ஓகே, ஆனா எனக்கு கார் வரும், நீ கிளம்பு. என்னம்மா அவனை அடிச்சுட்டு வந்தா சவாரிக்கு வர என்ன? இப்ப நான் எப்படி பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா கார்ல ஏறு. முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பாக்குற? ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு, இல்ல இங்கே சொருகிருவேன். சரி, போலாம். ம். டேய், இதை டிக்கில வச்சுட்டு நீ ஏறு. சரி போலாம். சித்தப்பா, ஒருவேளை அதுவா இருக்குமோ? இவர் எதுக்கு? சரி, வரட்டும். ஏய், ஏறா. அதுவா இருந்தா நமக்காக வெயிட் பண்ணாம ஏன் வேற கார்ல ஏறி போகுது? தெரியல சித்தப்பா, எனக்கு என்னமோ அவங்கள மாதிரி தான் தெரியுது.